அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி. சனி பகவானின் இந்த வக்கர பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு சாதக யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் தனுசு ராசி. எப்போவுமே அடுத்தவங்களுக்காக நன்மை செய்யக்கூடிய ராசினே சொல்லலாங்க. முடிந்த வரைக்கும் உதவி செய்வீங்க, முடியலனா விலகி வருவீங்களே தவிர கஷ்டத்தை கொடுக்க மாட்டீங்க யாருக்குமே. அந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு பலவிதமான இன்னல்களும் சிரமங்களும் சந்திச்சிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாகிய சனி பகவான் 3ஆம் அதிபதியாகிய சனி பகவான் இந்த 2 ஸ்தானத்துக்கும் 3ஆம் இடத்தில் இருந்து சனி பகவான் இப்போ சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் இப்போது வக்ர நிலை அடைய போகிறாருங்க. இந்த வக்ர நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கிட்டத்தட்ட சனி பகவான் ஆட்சி நிலையில் 3ஆம் இடத்தில் இருந்து இப்போ வரக்கூடிய இந்த 29/6/2024 இருந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே இந்த 140 நாட்கள் காலமும் வக்ரகதி அடையக்கூடிய காலமாகும். வக்ரம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வக்ரம்ங்கிறதுங்க சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து, அதாவது 5, 6, 7, 8, 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் சனி பகவானின் வக்ர காலமாகும். அப்போது அந்த காலகட்டத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து சனி பகவான் விலகி தனிச்சையாக இருந்து, அதாவது பலன்களை கொடுப்பார். அப்போது அந்த நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய தன்மையிலிருந்து மாறுபட்ட நிலை, அதாவது ஆப்போசிட் நிலையிலிருந்து பலன்களை கொடுப்பார். அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்குது. ஆனால் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அதனுடைய பார்வை பலம், அதாவது 3ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்தது. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது என்ன? இந்த ஒரு வருஷ காலகட்டமே எடுத்து பாருங்க. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். அது மட்டும் கிடையாதுங்க, குலதெய்வத்தோட அருள் கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய எதிர்கால சிந்தனைகள் தனுசு ராசிகள் நேயர்களுக்கு எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. உங்களுக்கு பண வரவு அதிகமாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் பணம் சம்பாதனை பண்ணியிருப்பீங்க. அந்த பணத்தை விரயங்கள் தான் அதிகமாச்சே தவிர நீங்கள் லாபத்தை அடைஞ்சிங்களே தவிர அதனால் நன்மைகள் அடைய முடியல. அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதனால குழந்தைகளுக்கு தேவையான சில வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும், அதாவது நம்ம சரியான முறையில் ஒரு பாதையில் காய் நகர்த்த முடியாத ஒரு காலகட்டங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா பூர்வீக சொத்துல பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சங்கடங்கள், சலிப்புகள், உறவு முறைகளை வேற்றுமை விவகாரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து ஒருத்தரோட ஒருத்தர் அனுசரித்து போய் நீங்கள் இருந்திருந்தாலும் இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்து நீங்கள் தனியே இன்னைக்கு ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும். அது குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு அதுக்கு முன்னால் 7.5 வருஷம் 7.5 சனி நடந்துட்டு இருந்தது. அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த ஒரு வருஷ காலத்தில் தான் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதிலிருந்து நமக்கு இந்த ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாலும் சொல்லும்படி சிறப்பான அமைப்புகள் நிச்சயமாக எதுவும் அமையலை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கரெக்டாக 7ஆம் பார்வையா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்த்தது. அப்போ பாக்கியஸ்தானங்கிறது என்னங்க? அப்பாவுடைய உறவு முறை, அப்பாவுடைய சொத்து ஆஸ்திகள். அதே சமயத்தில் உங்களுடைய அந்த 9ஆம் பார்வை, அதாவது 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்த்ததுனால, அதாவது தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவு முறையில் கூட சில சிக்கல்கள் உருவாகியிருக்கும். அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது சனி கண்டிப்பாக அவ்வளோ பெரிய நன்மைகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவானுங்கிறது கொடூர பாவி. அப்படிங்கிற போது அந்த 7ஆம் பார்வை 9ஆம் இடத்துல பார்த்ததுனால பாக்கியங்கள், நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம், வரக்கூடிய நன்மைகள், அது மட்டும் கிடையாது, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சொந்த தொழிலே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும், அதாவது எந்த அளவுக்கு பார்க்குறவங்களுக்கு முன்னால் அவருக்கு என்ன குறை, அவங்க மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சி மற்றவங்க ஆசைப்பட்டாலும், ஆனால் உங்களுடைய நிலைக்கு கண்டிப்பாக என்ன வாழ்க்கைங்கிற அளவுக்கு வெறுப்புகள் உருவாகும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு நன்மைகள் உங்களால் ஏற்படும், ஆனால் அடுத்தவங்களால் உங்களுக்கு மன உளைச்சல், மன கஷ்டம், எடுத்த காரியங்கள் கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாத சில சூழ்நிலைகள், தூர பிரயாணங்கள் போனோம்னா அதில் தேவையில்லாத பார்க்கும்போது ஒரு தடைகள், இதெல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்பட்டதுங்க. அதே சமயத்தில் இந்த பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. சில நேரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்துட்டு இருந்ததுனால உங்களுக்கு ஒரு விதமான இழப்புகள் கூட எப்படி இருக்கும்னா, அதாவது தேவையில்லாத இழப்புகளாக இருக்கும். எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த செலவு வரும்னே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். தன்னம்பிக்கை, நீங்கள் எது நினைச்சாலும் கட்டண்டிட்டு செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான். ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அது முடிக்காமல் விட மாட்டீங்க தனுசு ராசி நேயர்கள். வச்சது பண்ணணும், நினைச்சது செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளத்தில் ஒரு தைரியமான தனுசு ராசி நேயர்கள் இந்த ஒரு வருட காலமும் பார்த்துட்டோம்னா, அதாவது எதை தொட்டாலும் தடங்களைத்தான் ஆகுதே தவிர டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள். விரயங்கள் எடுத்துட்டோம்னா விரயத்து மேலே விரயம், ஒரு விரயம் போச்சுன்னா அடுத்து தேவையில்லாத இந்த பிரச்சனையில் இருந்து இந்த சனி பகவான் வக்ரகதிங்கிறது அதுதாங்க. ஒரு எந்த அளவுக்கு கெட்ட கஷ்டங்கள் கொடுத்ததோ அந்த கெட்ட கஷ்டங்களுக்கு மாறி ஒரு நல்ல பலன்கள் ஏற்படப்படக்கூடியதான் இந்த சனி பகவான் வக்ர நிலைங்கிறது. அப்போ உங்களுக்கு இந்த எந்த அளவுக்கு பொருளாதார தடை, மன கஷ்டம், குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவி இருந்துட்டாலும் கூட சில பேருக்கு பார்த்தோம்னா திருமணமே பண்ண முடியாத சூழ்நிலைகள். சிலருக்கு இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள திருமணம் பண்ணவங்க குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி இல்லை, சந்தோஷமா எல்லாமே நம்ம பண்ணி முடித்தோம், ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு கசப்புகள் வருது, கொஞ்சம் பிரிவுகள் வந்துருமாங்கிற ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது எல்லாமே போகக்கூடிய தருணமான காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. அப்போ இந்த வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட 140 நாட்கள் நடக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது குடும்ப ஒற்றுமையிலிருந்து மன சங்கடம் சலிப்புகள் எல்லாமே தீரக்கூடிய நேரமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே நேரத்தில் சிலர் வேலை வாய்ப்பில் போயிட்டு இருப்பீங்க, அந்த வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படும், அடுத்தவங்களால சில மனச்சங்கடங்கள், அடுத்தவங்களால சில குழப்பங்கள். அதே சமயத்தில் அந்த வேலையிலேயே பழுச்சுமை அதிகமாக இருக்கும், வேலையில் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும், ஒரு அமைதியாக வேலை செய்ய முடியல, நம்ம வேலையை நாம் பார்த்தாலும் மற்றவங்க குறை கண்டுபிடிக்கிறாங்க, அதனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுது. சிலருக்கு பார்த்தோம்னா வேலையே விட்டுட்டு வந்துடலாமான்னு நினைப்பீங்க, சிலர் பார்த்தோம்னா வேலை மாற்றி போய் அந்த இடத்துலையும் அதே பிரச்சனைகள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்ததெல்லாம் மாறி வேலையில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா விரயங்கிறதுங்கிறது 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சுப விரயங்கள் பண்ணுவீங்க. அப்படின்னா வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறது. இது எல்லாமே சுப செலவுகள் மட்டும் கிடையாது, சில கடன் கட்டுறது கூட ஒரு சுபமான விஷயங்க தாங்க. அந்த மாதிரி ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம் கண்டிப்பாக இந்த நவம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் திருமண விஷயங்கள் தள்ளி தள்ளி போகும், பண்ணவே முடிய மாட்டேங்குது, எது பார்த்தாலும் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச பொண்ணுக்கு பிடிக்கல, பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. எப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம், அடுத்தவங்களுடைய கல்யாணத்துக்கு போகும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கேட்குற அளவுக்கு ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துலலாம் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சுப செலவுங்கிறது திருமண விஷயமும் கண்டிப்பாக கைகூடி வரும். சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப நாள் ஆகி போச்சு, மருத்துவம் பார்த்தோம், எல்லாமே பார்த்து எதுவுமே இது வரைக்கும் அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் குலதெய்வத்தோடைய அனுகிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு புத்திரபாகியம் அமையும். அதே நேரத்தில் மனதில் ஏற்பட்ட குறைகள் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குதுங்க. அதனால் முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்ற அமைப்புங்கிறது உறுதியாக கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோங்க. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் என்ன நிலையில் இருக்குது, அதாவது ஆட்சியாக இருக்குதா, வக்ரத்தில் இருக்குதா, அதே மாதிரி இப்போ சனி திசை நடக்குதா, சனி
புத்தி நடக்குதா அப்படிங்கிறது பொறுத்து கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சாதக காலமாக அமைய போவதனால முயற்சிகள் பண்ணுங்கள், முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.